அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே இன்றும் கூட நாம ஒரு சிலராக இன்று இந்த இணையதள வாயிலாக இணைந்து இந்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு அவர் பாராட்டின கிருபைக்கு நன்றியை நாம் கிறிஸ்துவின் மூலமாக எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான நம்ம ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். சகோதரர் ரொம்ப அழகா ஒரு அவுட்லைன் கொடுத்தாங்க. போன வாரம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத கூட கொடுத்திருந்தாங்க. ஸோ இன்றும் கூட நாம அதுல இருந்து அதனுடைய தொடர்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம அப்படியே நம்ம என்ன நமக்கு இதுல பாடம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதமான இந்த ஒரு வார்த்தைகள் மிகவும் ஒரு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துது அப்படிங்கிறது இந்த ஒரு பாடம் முடியும் பொழுது இந்த பாடத்தை கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு அது புரியும். இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை சத்திய நன்மைகளை நமக்கு இந்த பாடம் தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மீண்டும் உங்களை ஒரு முறை இந்த இணையதள வாயிலாக சந்திப்பது அடியனுக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியை கூட அளிக்கிறது. ஸோ இன்றும் கூட நம்ம இந்த பாடத்துக்குள்ள கடந்து செல்லலாம். நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது கிறிஸ்துவின் சபை. பாகம் 1 போன வாரம் பார்த்தோம். பாகம் 2 என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்துவின் சபை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா ரொம்ப அழகா சொன்னாங்க. உலகத்துல எத்தனையோ சபை இருக்கு, எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. நாங்க இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்பொழுது கூட ஏறக்குறைய ஒரு 800 750 800க்கு மேல இருந்தது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாவே கூட இருக்கும் இல்லைங்களா? ஆனா வேதாகமம் சொல்லுது ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது. அப்ப வேதம் சொல்ற கருத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புக்கும் சில வித்தியாசம் இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா? ஏன்னா பைபிள் சொல்ற கிறிஸ்துவின் சபைனா என்ன, அது யாரு அப்படிங்கிறத கூட நம்ம போன வாரம் கூட பார்த்திருப்போம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னா யோவான் 8:32 தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு வசனத்தின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு அநேக காரியங்கள் பார்க்கலாம். ஸோ போன வாரம் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நெக் டு நெக் ஒர்க்கு, ஆஃபீஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த வேலை பளுகள்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க இந்த ஜூம் வாயிலாக இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா சோ இந்த பாடம் இன்னைக்கு உங்களை மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் சோகமாக்காது. இது அப்படிப்பட்ட சத்தியம் கிடையாது. தேவனுடைய சுத்த வார்த்தைகள் எப்ப கேட்டாலும் அது நமக்கு நம்முடைய காதுக்கு அது ஒரு தேன் போல உள்ள ஒரு விஷயம். அது ருசிக்கிறதுக்கும் சரி, கேட்கறதுக்கும் சரி. சோ அப்பேற்பட்ட ஒரு இனிமையான சத்தியம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது இந்த கிறிஸ்துவின் சபை பத்தி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்திடலாம். அப்ப இன்னைக்கு உள்ள பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். சோ கிறிஸ்துவின் சபை பாகம் 1 பார்த்திருப்போம். அதுல 3 படிநிலைகள் இருக்கிறத கூட பிரதர் சொன்னாங்க. இப்ப கூட ரிவைஸ் பண்ணாங்க இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிறிஸ்துவோட சபை 3 படிகளா கடக்கணும். யோவான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ரெவல்யூஷன்ல பாக்குறாரு அந்த ஒரு காட்சியில கூட. சோ ஒருத்தர் கிறிஸ்துவின் சபையா மாறி கிறிஸ்துவோட இருக்கிற காட்சியை பாக்குறாரு. காட்சியில யார் இருக்காங்க அப்படின்னா இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி இருக்காங்க. இது கூட நம்ம பார்த்தோம். அழைக்கப்பட்டவர்கள்னா எங்க இருந்து அழைக்கப்படணும்? உலகத்துல இருந்து ஒரு கிறிஸ்தவனாக தேவன் அழைப்பு கொடுக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம கூட பார்த்தோம் இல்லையா? உதாரணம் கூட தோமாவை பார்த்தோம். சோ அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு உலகத்துல? சோ நிறைய கிரியை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்ல தேவனை மகிமைப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய நல்ல காரியங்கள் பண்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு ஊழியங்களுக்கு எந்த ஒரு நம்ம குறைகளும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்றதும் கிடையாது. நிறைய சேரிட்டிஸ் கட்டுறாங்க, ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா தேவனுக்கு ஏற்ற கிரியைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் செய்யணும், இதையும் செய்யணும், அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஜஸ்ட் இந்த சேரிட்டி, ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கட்டுறவங்க மட்டுமே இன்னைக்கு சபையாயிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்காக அப்படி கட்டுறவங்க எல்லாரையும் நம்ம குற்றம் சொல்ல போறதும் கிடையாது. அப்ப என்ன சொல்ல மீன் பண்றோம் உங்ககிட்ட அப்படின்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் தேவனோட ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள வரணும். அவங்க அந்த நிலைய மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்ந்து காட்டணும். சோ நம்ம கூட வசனங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், உண்மை உள்ளவர்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியா தான். அப்படிங்கும் பொழுது 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இந்த 1,44,000 பேர்ல ஒருவரா மாறுவதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத கூட பிரதர் லாஸ்டா போன வாரம் பாடத்துல கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். நம்ம யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, எந்த பாடுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட வசனம் பார்த்திருப்போம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல. அப்போ இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல
1,44,000 பேர் எங்க இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அப்படின்னா, அதை கூட வசனத்துல பார்த்திருப்போம். இஸ்ரேலினுடைய 12 கோத்திரத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. சோ அதுக்குதான் நம்ம இன்னைக்கு பதில் பார்க்க போறோம். கிறிஸ்துவின் சபை பாகம் 2ல. அப்போ வசனத்துக்குள்ளாக நம்ம டைரக்டா போலாம். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். எபேசியர் அதிகாரம் 5 வசனங்கள் 22 மற்றும் 23. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். வசனம் எபேசியர்ல ரொம்ப அழகா இருக்கு. இந்த உலகத்துல கிறிஸ்துவையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் உருவகப்படுத்துற மாதிரி தேவன் நிறைய உறவு முறைகளை இந்த இந்த உலகத்துல வந்து நமக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்போ டே டு டே லைஃப்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிங்கிற ஒரு உறவு. சோ இங்க எங்க ஒப்புமையா சொல்லியிருக்காரு அப்படின்னா, கணவன் கிறிஸ்துவுக்கு ஒரு ஒப்புமையாகவும், மனைவிங்கிற அந்த ஒரு ரோலை வந்து மனவாட்டியாக, கிறிஸ்துவின் மனவாட்டியாக, அந்த 1,44,000 பேராக நம்ம நம்ம அதுல ஒருத்தரா மாறணும்ன்ற ஒரு எண்ணத்துல நாம இருக்கோம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு மனவாட்டி வகுப்பாருக்கு ஒப்புமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எழுதியிருக்கிறத நம்மளால வாசிக்க முடியும் இல்லையா? எப்படி ஒரு ஃபேமிலிக்கு கணவன் மனைவியோ, தேவனுடைய திட்டத்திலையும் கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியாகிய சபை பத்தின விஷயத்தை பத்தி தான் நான் இங்க பேசுறேன் அப்படிங்கிறாரு. இதை கூட நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கிறது. எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ரொம்ப அழகா எழுதுறாரு. இந்த ரகசியம் பெரியது, நான் கணவன் மனைவி பத்தி இந்த இடத்துல பேசல. இவர் யாருக்கு அடையாளம்னா கிறிஸ்து மற்றும் சபைக்கு அடையாளம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சோ இதே மாதிரி சில கம்பாரிசன்ஸ் வேதாகமத்துல இருந்தாலும் வேற ஏதாவது கம்பாரிசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கூட பார்க்கும்பொழுது கூட ஆஹ் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்க்க முடியும் நம்மளால. கிறிஸ்துவை வந்து மனுஷ சரீரத்துக்கு ஒப்புமையா சொல்லியிருப்பார். பவுல் சொல்லியிருப்பாரு, தலை வந்து கிறிஸ்துவ குறிக்குது, தலை வந்து புருஷனை குறிக்குது, கிறிஸ்துவ குறிக்குது. சரீரம் வந்து மனைவியை குறிக்குது, மனைவி மனவாட்டியாகிய சபை வகுப்பாரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பவுல் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். இது அநேக வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லையா? சோ அப்போ என்ன இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் சபையாகிய 1,44,000 பேரையும் உருவகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வசனம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ அப்ப என்ன கூட இன்னும் பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:12 வாசிக்கலாம். ஒரு அருமையான கான்செப்டை வந்து பவுல் இந்த வசனத்துல சொல்றார். வாசிக்கலாம். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். என்ன அருமையான கான்செப்ட்னா, சரீரம், இந்த பாடி ஒன்னே ஒண்ணுதான். ஆனா இந்த பாடியில இருக்கக்கூடிய அவயவம், பார்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த பார்ட்ஸ் நிறைய இருந்தாலும் ஆனா இது எப்படிதான் சொல்லுவோம், நாம ஒரே பாடின்னு தானே சொல்லுவோம். சோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்க விளக்குறாரு. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, 12:27 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களே அப்படின்னு நீங்க குறிப்பிடுறது யாரு அப்படின்னா, நம்மளுக்கு தான் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. நாம எல்லாரும் ஒவ்வொரு பார்ட்ஸா இருக்கும், தனித்தனி அவயவமா இருக்கும். ஆனா எதுலதான் இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே சரீரத்துலதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன உருவகப்படுத்தினார் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு கிறிஸ்துவையும் இந்த 1,44,000 பேராகிய சபையையும் ஒப்பிட்டு பேசினாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு அப்படின்னா, சரீரம் அவயவம் ஒரே சரீரம், அதுல இந்த சபை யாரு அப்படின்னா பார்ட்ஸ். இந்த சரீரத்துக்கு தலை யாரு அப்படின்னா கிறிஸ்து அப்படிங்கிறத கூட ரொம்ப அழகா உருவகப்படுத்தி சொன்னாரு. இது மட்டும்தான் உருவகப்படுத்தி இருக்காரா, கிறிஸ்துவையும் அவருடைய சபை அவங்க ரெண்டையும் பத்தி பேசுறதுக்கு அப்படின்னா பில்டிங்கோட ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்போ எப்போதுமே ஒரு ஒரு பில்டிங்னா அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும்ல, ஒரு அஸ்திபாரம் இருக்கும். சோ கற்கள் அப்படியே அடுக்கி அடுக்கி அடுக்கிதான் எப்படி ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பில்டிங் வந்து உருவாகி இருக்கணும் இல்லையா? சோ இப்படிதான் கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய சபையும் இருப்பாங்க அப்படிங்கறத கூட எபேசியர்ல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு பில்டிங் இருக்கு,
அந்த பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் யாரு அப்படின்னா இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். ஆனா இந்த பில்டிங்க்கு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். கடைசியா கூட ஒரு பிக் போட்டோம்ல பிரமிட்ல. யூஸ்வலா ஒரு பில்டிங்னா கீழே மட்டும்தான் பேஸ்மெண்ட் இருக்கும். ஆனா இந்த பிரமிட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு மேல இன்னொன்னு கீழே இருக்கும். இதை எப்படி நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரமிட்ஸ் பத்தியே ஒரு டீப்பான கண்டினியூஸ் ஸ்டடி இருக்கு. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணலாம், நம்ம அதெல்லாம் கூட நம்ம அந்த அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ்ல கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணி வச்ச தேவனுடைய சத்தியம் உள்ள எவ்வளவு இருக்கு பிரமிட்ஸ்குள்ள இருக்குங்கிறத கூட நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒருத்தர் சபையா போனோம்னா இயேசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை அஸ்திபாரமாக கட்டப்பட்டு வரணும் கற்களாக. சோ அப்படி வந்தவங்க மட்டும்தான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா கிறிஸ்துவின் சபையா இருக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ அவங்கள அழகா யோவான் வந்து காட்சியில வந்து பாக்குறாரு. இப்படிப்பட்டவர்களை எத்தனை பேர் இருக்காங்கன்றதுக்கு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. இட் இஸ் அ டைரக்ட் வேர்ஸ். டைரக்டா வசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் 14:1 வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் உங்கள் மனசுக்குள்ளர எத்தனையோ கேள்விகள் எழும்பி இருக்கலாம். ஆனா நாம மனசுல என்ன வேணா கேள்வி ஏற்பட்டாலும் அதற்கு பதில் எங்கதான் தேடணும் அப்படின்னா வேதாகமத்துலதான் தேடணும். வேதாகமம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா சபையோட எண்ணிக்கை எத்தனை பேரு அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா 144,000 பேர் அப்படின்னு கிளியர் டெபினிஷன் இருக்கு பைபிள்ல. கிறிஸ்துவினுடைய சபையினுடைய எண்ணிக்கை 144,000 பேர் மட்டும்தான். அப்ப வேதாகமத்துல ஒரு வசனம் சொல்லிட்டா இந்த எண்ணிக்கை மாறுமா அப்படின்னா வேதாகமத்துல சொன்ன விஷயம் எல்லாம் என்ன ஆகாது, எண்ணிக்கை எல்லாம் மாறாது. அப்போ அந்த எண்ணிக்கைக்குள்ளர நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் நம்ம இப்ப யோசிக்கணும். 144,000 பேர் கன்ஃபார்ம். அதுதான் சபையினுடைய எண்ணிக்கைங்கிறத வசனத்துல பார்த்துட்டோம். நம்ம போன வாரம் கூட பாடத்துல பார்த்துட்டோம். இப்ப நாம எதுக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த 144,000 பேர்ல நாமளும் ஒருவரா போய் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்க எங்க இருந்து எடுக்கப்படுறாங்க அப்படிங்கறத கூட நம்ம வாசிக்கிறோம். எங்க இருந்தோ இந்த 144,000 பேரை அவரு கூப்பிடல, எங்க இருந்து கூப்பிடுறார் அப்படிங்கறத கூட நம்ம வாசிக்கணும் இல்லையா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்கள் பூமியில இருந்து தான் எடுத்துக் கொள்ளப்படுறாங்க, பூமியில இருந்து தான் மீட்டுக் கொள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் போற எல்லா இடத்துக்கும் இந்த குரூப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து போறவங்க தான் இந்த 144,000 பேர். இங்க கூட ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னு. பின்னாடி நிறைய பாடங்கள் வருது. ரொம்ப முக்கியமான வசனம். இதை கூட நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமுமே இந்த வசனத்தை எந்த ஆங்கிள் பாக்குது, எப்படி புரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதோட விளக்கம் நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். சோ லிட்டரலான ஸ்திரீகளை வந்து இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் குறிக்குதா அப்படிங்கிறது பின்னாடி ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம் பாடங்கள்ல. அப்ப யார் இந்த நிலை அடையறாங்களோ, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றவங்க இருக்காங்க இல்லையா, யார் இந்த நிலையை அடையறாங்களோ அவங்கதான் இந்த செலக்டட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத கூட வசனம் டைரக்டா நமக்கு சொல்லுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இவங்கதான் யாரு அப்படிங்கிறத கூட அகைன் படிச்ச வசனமா இருந்தாலும் திரும்பியும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 17-14 வாசிக்கலாம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இதுதான் பார்த்தோம். அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ள நிலைக்கு போகணும் அப்படிங்கறதா நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும் இன்னைக்கு இந்த உலகத்துல. அப்ப நாம இன்னைக்கு இதுதான் நம்முடைய ஓட்டம் அப்படின்னு நம்ம ஒருவேளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 144,000 பேர்ல நானும் ஒருவனா மாறணும், நானும் ஒருத்தியா மாறணும் அப்படிங்கறதான் என்னுடைய சிந்தையா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்ன? ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் அப்படின்னாலே ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, எங்க நிக்கிறோம், எங்க போய் இந்த ரேஸ் முடிய போகுதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த 3 வகுப்பார் தான் அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது கூட நாம இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கிறத கூட பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள்.
நாம எல்லாரும் இந்த 3ல எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா, உங்களுடைய பதில்கள் எனக்கு கேட்கும், எனக்கு கேட்காது. ஸோ கமெண்ட்ஸ் சில நேரம் பார்க்க முடியும், சில நேரம் பார்க்க முடியாது. ஸோ நான் ஃபுல்லா சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால, நான் என்ன பண்றேன் அடியேன், உங்களுடைய பதில்கள் என்னவா இருக்கும்? இத்தனை நாள் நான் இந்த பாடங்களை நேர்ல எடுக்கும்போது உங்களுடைய பதில்கள் என்னவா இருக்குங்கிறத அடிப்படையாக கொண்டு, நான் அந்த அனுமானத்துல நான் உங்ககிட்ட என்ன பண்றேன், இந்த ஒரு பாடத்தை கூட கடந்து போறேன். ஸோ யூசுவலா நமக்கு என்ன தோணலாம்? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாமோ, உண்மை உள்ளவர்களா இருப்போமோ நாம அப்படின்னு கூட நமக்கு சில நேரம் தோணும், நம்முடைய ஓட்டத்தை குறித்து யோசிக்கும் பொழுது. ஆனா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே எந்த நிலையில இருக்கோம் இந்த 3ல அப்படின்னா, ஆக்சுவலா சொல்லணும்னா அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கோம். ஏன் அப்படின்னா, நாம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுல. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைங்கிறத வசனத்துல கிளியரா சொல்லிட்டாரு. அந்த காலத்திலேயே யூதர்கள் வந்து சத்தியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க அக்செப்ட் பண்ணிக்காததுனால இந்த ஒரு அழைப்பு புறஜாதிகள் கிட்ட போகுது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நாம ஏன் அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கோம் அப்படிங்கறத கூட நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சோ வசனம் கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ரொம்ப சிம்பிள். வெறும் ஜென்ஸ் மட்டும் தான் போக முடியும். லேடிஸுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்க மேல ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா, ஸ்திரீகளால் கைப்படுத்தாதவர்கள் இவர்கள். இதெல்லாம் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. வெறும் பிரதர்ஸ் மட்டும் தான் போக முடியுமா சபையா? சிஸ்டர்ஸுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லையா? நிறைய யோசனை வருது இல்ல. ஏன் நம்ம மட்டும் தான் போகணுமா? இந்தியால இருக்கவங்க போலாமா வேணாமா? தமிழ் பேசுறவங்க போலாமா வேணாமா? அவரு ரொம்ப அழகா சொல்றாரு, யூதன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரேக்கன்னாலும் பிரச்சனை இல்லை, அடிமையா இருக்கவங்கனாலும் பிரச்சனை இல்லை, சுயாதீனன் என்றும் பிரச்சனை இல்லை, ஆண்னாலும் பிரச்சனை இல்லை, பெண்ணுனாலும் பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நீங்க எல்லாரும் எப்படித்தான் இருக்கீங்க? ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. எல்லாருமே சேம், எல்லாரும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. இவங்க தான் போக முடியும், அவங்க தான் போக முடியும்லாம் எந்த லாஜிக்கும் இல்ல அப்படிங்கறத ரொம்ப அழகா பிரதர் சொல்றாரு. உங்க மனசு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுது. ஆனா பிரதர், லாஸ்ட் வீக் ஒண்ணு சொன்னீங்களா பிரதர், அதுதான் பிரதர் எங்களால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. அது எப்படி பிரதர் 1,44,000 பேர் தான் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாடம் முடியும் பொழுது உங்களுக்கு புரியும் கிளியரா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். கிளியரா வசனம் சொல்லுது. யார் வேணா அழைக்கப்படலாம்னு பார்த்தோம் கிறிஸ்தவனாக. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1,44,000 பேர் யாருதான் இருக்காங்களோ, அந்த 1,44,000 பேர் யார் மாறுறாங்களோ அவங்கதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போக முடியும். இதை கூட நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலோட கோத்திரங்களோட நம்ம பார்த்தோம் இல்லையா? கோத்திரங்கள்ல தான் போக முடியும்னு கூட ஒரு லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? எல்லா கோத்திரத்திலயும் 12,000 இருக்கும், 12,000 இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு இடத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருமே சபையாகலாம் அப்படிங்கிறத தேவனுடைய திட்டத்துல எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரேலுடைய 12 கோத்திரத்துல இருக்கவங்க மட்டும்தான் இந்த 12,000 பேரா 12 கோத்திரத்துக்கு 1,44,000 பேரா உள்ள போக முடியும் அப்படின்னு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. யோவான்ல என்ன போட்டிருக்கு, இல்ல சில இஸ்ரேல் ஜனத்துல உள்ளவங்க அந்த அந்த யூதர்களுக்கு தான் சான்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கு. இப்ப வேதாகமம் இன்னைக்கு பாடத்துல என்ன நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 2 கருத்தை நம்ம கிட்ட சொல்லுது இல்லையா? என்ன 2 கருத்து? யூதர்களுக்கு மட்டும்தான்னா நாம இன்னைக்கு இந்த பாடமே கேட்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு சபையாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கும் போது நாம ஏன் இதெல்லாம் கேட்கணும்? ஒருவேளை புறஜாதிகளுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு சபையாகிறதுக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் அதாவது இந்த ஃப்ரைடேல நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து அடுத்த பாடத்தையும் கேட்கறதுக்கு ஆன்லைன்ல நீங்க எல்லாருமே கூடலாம். அப்போ இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வேதாகமம் முன்னுக்கு பின் முரணா சொல்லுமானா வேதாகமம் சொல்லாது. நாம கிளியரா புரிஞ்சுக்கணும் வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ஒரு கேள்வியோட கூட அதுக்குள்ள போலாம். நமக்கு இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் என்னன்னு ஃபுல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? பிரதர் எல்லாம் என்னோட குழந்தைய சொல்லும் பிரதர், இதெல்லாம் ஒரு சண்டே கிளாஸ் போர்ஷன் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அப்போ இஸ்ரேலுடைய 12 கோத்திரத்தை நம்ம பார்க்கணும். சோ முத்திரையிடப்பட்ட இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கும்போது, ரெவலேஷன்ல பாக்குற இந்த கோத்திரம் இஸ்ரேலுக்கு தான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? நம்ம கூட வெளிப்படுத்தல் விசேஷம் 14:3 பார்த்தோம் இல்லையா? நம்ம அந்த வசனத்தை கூட வாசிச்சிடலாம் இன்னொரு டைம்.
ஒரு கிளாரிட்டிக்கு. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக் கூடாதிருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை என்ன பண்றாங்க, பாடுறாங்க. அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்ப பரலோகம் வராங்கன்னா எங்க இருந்து வந்திருக்காங்க பரலோகத்துக்கு? பூமியிலிருந்து. இங்க இஸ்ரேல்ல இருந்துன்னு போட்டிருக்கா? இல்ல, பூமியில இருந்து அப்படின்னு தான் போட்டிருக்கு ஜெனரலா. அது எப்படி, அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஒரு விஷயம்தான். சோ மனுஷரிலிருந்துன்னு போட்டிருக்கோம். இந்த வசனம் பாருங்களேன், வெளிப்படுத்தல் 14:4 ஆல்ரெடி வாசிச்சோம் இல்லையா? ஹைலைட் பண்றேன் பாருங்க. மனுஷர்ல இருந்து போட்டிருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வருது இந்த வசனங்கள் எல்லாம்? இந்த 144,000 பேரா மாறணும் அப்படின்னா அவங்க வெறும் இஸ்ரேல் கோத்திரத்துல இருந்து வரணும்னு அவசியம் இல்ல. அவங்க பூமியிலிருந்து மனுஷரிலிருந்து வந்தா போதும் அப்படின்னா பவுலோட வசனம் இங்க மேட்ச் ஆகுது கிளியரா இல்லையா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துக்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வாசிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. இதுல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை வருது பாருங்க. சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. ஈவன் புறஜாதிகள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வசனம் உறுதிப்படுத்துது. வெறும் இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் கிடையாது, சகல கோத்திரங்களிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெளிவா இருக்கு இங்க, இஸ்ரேல் மட்டும்தான் சொல்லல. அப்ப அங்க ஒரு வசனம் சொன்னுச்சுல்ல பிரதர், இஸ்ரேல் கோத்திரத்துல உள்ள கோத்திரத்துக்கு 12,000 பேருன்னு. அப்ப அந்த வசனத்துக்கு என்ன பிரதர் மீனிங் அப்படின்னு ஒரு கேள்வி கூட நம்ம மைண்ட்ல வரலாம் இல்லையா? நீங்க சொல்றீங்க, நிறைய விளக்கங்கள் கொடுக்குறீங்க, வசனங்கள் கொடுக்குறீங்க, சகல கோத்திரங்கள் பாஷைக்காரர் ஜனங்கள் இருந்தும் ஜாதிகளிடம் இருந்துன்னு. அதுதான் உண்மை. சோ இப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம்னா, 144,000 பேரா மாறணும், சபையா மாறணும், கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறணும், பரலோகம் போகணும்னா ஏன் இஸ்ரேல்ல இருந்து மட்டும்னு சொல்லியிருக்காரு ஒரு வசனத்துல? இப்படி ஒரு டவுட் வந்திருக்கு நம்ம மத்தியில. மத்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது? பூமியில இருந்து, மனுஷர்ல இருந்து, சகல ஜாதிகள்ல இருந்துன்னு சொல்லுது. இப்ப இதுக்கு பதில் எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம்? யாராவது நமக்கு பதில் சொல்லுவாங்களா? நமக்கு கூப்பிட்டு இதுதான் பதில் அப்படின்னு நமக்கு நல்லா கிளியரா புரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு டவுட் அப்படின்னு வந்தாலே நம்ம யார்கிட்ட தான் கேட்கலாம்? நம்மளை சத்தியத்துக்கு கூப்பிட்டு வந்தவங்களா, இல்ல இந்த மீட்டிங்க்கு நம்மளை கூட்டிட்டு வந்தாங்களே அவங்களையா? யாருக்கிட்ட கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட நம்ம கேட்கணும்? தேவன்கிட்ட தான் கேட்கணும். எப்படி கேட்கணும்? பைபிள்ல கேட்கணும். அடுத்த விடை எங்க இருக்கு அப்படிங்கறத எங்க பண்ணணும் அப்படின்னா வேதாகமத்துல நம்ம பார்க்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியமா பிரதர்? நம்ம பார்த்தோம் இல்லையா வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படின்னு? எல்லா விஷயமும் வேதாகமத்துல இருக்கு. நாம எப்படி அதை ரிலேட் பண்ணி படிக்கிறோங்கிறதுலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. வாசிக்கலாம் யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எதுல பார்க்கணும் ஆராய்ந்து அப்படின்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்துல பார்க்கணும். அப்போ இப்போ எப்படி ஆராய்ச்சி பண்றது? இது ரொம்ப ஈஸியான புக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா கிறிஸ்தவ மண்டலத்துல யாருமே கை வைக்காத புக்கு என்ன அப்படின்னா இந்த புக்கு, ரெவலேஷன் புக்கு. கிறிஸ்தவ மண்டலத்துல பாத்தீங்கன்னா இதை எடுத்து யாருமே போதிக்கவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இப்ப சமீப காலமா ஒரு பொது ஒரு ஒரு உணர்த்துதல் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேர் இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை பத்தி கூட கொடுக்கும்பொழுது. அப்ப இது எல்லாமே தேவனுடைய டிவைன் பிளான், தெய்வீக திட்டத்துக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் அவங்க கொடுக்குற விளக்கங்கள். அப்ப இந்த புக்கோட அவுட்லைன் பார்க்கும் பொழுது கிபி 96க்கு பின்பாடு அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவுல வந்து இருக்கும் பொழுது தேவன் தர சில தரிசனத்தை நரேட் பண்றாரு இந்த இடத்துல. சோ தேவனே அப்படின்ற ஒரு விஷயம் கூட எங்க இருக்கும் அப்படின்னா இங்க கிளியரா இருக்கும். நம்ம கூட பார்க்கலாம், தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் விஷயம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். ரொம்ப அழகா போட்டிருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகைக்கு அப்புறம் அவருடைய 2ஆம் வருகை வரணும் இல்லைங்களா? சோ அப்போ இந்த டைம் பீரியடுக்கு முன்னாடி ராஜ்யத்துல விசேஷமான இருக்கக்கூடிய அநேக காரியங்களை பத்தி இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இதுல அதிகமா யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு புஸ்தகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையான சபைக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த புக்ல கிளியரா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். ஆனா இதுல சொல்லப்பட்ட அநேக விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசன ஒரு 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 பாஷையில இருக்கிறதுனால இதுல போட்டிருக்கக்கூடிய எல்லா வசனத்துக்கும் லிட்டரலான மீனிங் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் கிடையாது? நான் சொல்றேன் அதனால கிடையாதா அப்படின்னா, வசனம் டைரக்டாவே நமக்கு இருக்கு. வாசிக்கலாம் 2 பேதுரு 1:20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பேதுரு ரொம்ப கிளியரா எழுதியிருக்காரு. ஈஸியா சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க வேதாகமத்துல அப்படின்னு கிடையாது. தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் இந்த தீர்க்கதரிசிகள் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதற்கு நேரான மீனிங் தரக்கூடிய விஷயமா இருக்காது. ஏன்னா இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அது சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. அப்ப கூட பார்த்தோம்ல, ஸ்திரீனா யாரு, சூரியன்னா என்னன்னு டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, அவங்க சூரியனா அணிஞ்சிருந்தாங்க அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அதை அப்படியே லிட்டரலா எடுத்துக்கலாமானா எடுத்துக்க முடியாது இல்லையா? அது போல இதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கணும். சோ இப்ப நம்மளுடைய பாடத்துக்குள்ளாக நம்ம வரலாம். இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆதி ஆகமத்துல ஃபர்ஸ்ட் பைபிள்ல 12 கோத்திரத்தை குறித்து பேசியிருக்காரு. அதற்கு பிற்பாடு நிறைய இடங்கள்ல 12 கோத்திரங்கள் பத்தின வசனங்கள் வந்துட்டாலும், நாம பார்க்கக்கூடிய இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலையுமே இஸ்ரேலுடைய கோத்திரங்கள் பத்தி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன அடியேன் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா, அந்த சொல்லப்பட்ட ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரங்கள் தான் இங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்ட 12 கோத்திரங்களா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளாரிட்டிக்குள்ளாக வந்துக்கலாம். உங்களுக்காக அடியேன் அதை கூட போஸ்ட் பண்றேன். வேர்ஸ் மேல வருது இல்லையா, எல்லாத்தையுமே நீங்க வந்து அழகா நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த வசனத்தை நீங்க வீட்டுல படிச்சு பார்க்கும் பொழுது கிளியரா இருக்கும். நாங்க போடுறது கரெக்டா இருக்காங்கிறது நீங்க படிச்சு பாருங்க. சோ இங்க நேம்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லையா? சோ லேயாளுக்கு வந்து ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செப்லோன் சேர்க்கிறாங்க. ராகேலுக்கு வந்து யோசிப்பும் பென்யமீனும். பில்காலுக்கு தான் வந்து தானும் நப்தலியும் பிறப்பாங்க. சில்பாலுக்கு வந்து காத்தும் ஆசேரும் பிறப்பாங்க. இது 12 கோத்திரங்கள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது கூட வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு லிஸ்ட் வரும் 12 கோத்திரங்கள் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கவனிச்சீங்களா? போன வாரம் இதை வாசிச்சு பாத்தீங்களா? நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்களா அப்படிங்கறத கூட நீங்க நினைவுல, நான் விசுவாசிக்கிறேன் நீங்க அதெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு. இப்ப கணக்கு பண்ணி இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தரேன். சோ என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத யாராவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? சோ ஆதி ஆகமத்துல 12 கோத்திரங்கள் வருது. ஆனா வெளிப்படுத்தல்ல 12 கோத்திரங்கள் வருது. அப்போ என்ன இங்க இருக்கு? அப்போ சேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து நோ. பதில் என்ன அப்படின்னா, தான் வரல. அதுக்கு வேலை இங்க யார் வந்திருக்கா வெளிப்படுத்தல அப்படின்னா மனாசே. அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 12 கோத்திரம் பத்தி பைபிள் வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா சொல்லல. ஏன்னா ஒருவேளை இது அந்த 12 கோத்திரத்தை தான் மீன் பண்ணுது அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா தான் வந்திருக்கும். அப்ப எதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட ஜஸ்ட் பேர் மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு. எதுக்காக இந்த 12 பேரை சொல்லியிருக்காரு, ஏன் தான விட்டாரு, ஏன் மனசேவை போட்டிருக்காங்க வேதாகமத்துல அப்படின்னா நம்ம கிட்ட அதுக்கு பதில் இல்லை இல்லையா? அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இந்த 12 கோத்திரத்தை தான் மீன் பண்ணுதானா, 12 கோத்திரத்தை மீன் பண்ணல அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. யூஸ்வலா வேதாகமத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சில அர்த்தங்கள் உண்டு. உதாரணத்துக்கு ஆதாம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா, ஏதோ காரணம் இல்லாம ஆதாம்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா ஆதாம்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செந்நிற மண் அப்படின்னு அர்த்தம். மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டதுனால ஆதாமுக்கு பேர் என்ன, மண்ணு அப்படின்னு பேர் வச்சாரு. அது ஆதாம்னு வச்சாரு. அதோடைய மீனிங் செந்நிற மண். சேத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா? சேத் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சப்ஸ்டிடியூட்னு அர்த்தம், மாற்று நபர்னு அர்த்தம். அப்ப இந்த சேத்
யாரையோ மாத்தணும், யாருக்கு பதிலாகவோ சப்ஸ்டியூட்டா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது யாருக்கு பதிலாவோ இந்த சேத் ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா யாருக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆகுறாரு அப்படின்னா ஆபேலுக்கு பதில. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நம்ம பாக்குறோம் ஆவேலுக்கு பதிலாக சேத்துல இருந்துதான் இந்த ஆதாமுடைய சந்ததி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகும் பழுகி பெருகிறதுக்கு. இன்னொரு கூட பேர் பாக்குறோம், யாரு அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியை வாழ்ந்த பரிசுத்தவானாகி நோவா. சோ நோவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நோவானா ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பேரு எக்ஸாக்டா நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஏற்கனவே 1 வருஷம் பேழையில என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ரெஸ்ட்ல இருந்திருப்பார் நோவா அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அடுத்தது ஸ்பெஷலா ஆண்டவருக்கு பேர் இருக்கு இல்லையா, இயேசு. இயேசு என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். லைக்வைஸ் இதை போலவே இதெல்லாம் சொன்ன உதாரணங்கள், இந்த உதாரணத்தை போலவே இந்த 12 கோத்திரத்தினுடைய பேர்களுக்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அததான் நம்ம பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. வாசிக்கலாம். ரோமர் 9 6 முதல் 8 வசனங்கள். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். எவ்வளவு அழகா பவுல் எழுதுறாருங்கிறத பாருங்க நீங்க. சோ ரெவலேஷன்ல என்ன பேர் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் கேள்வி. வெளிப்படுத்தல் விசேஷத்துல வந்த பேர்கள் 12 கோத்திரங்களை குறிக்குமா அப்படின்னு கேட்டா நோ அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த ஆர்டர்ல இல்ல, ஆர்டர் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க என்ன எழுதுறாரு அப்படின்னா இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரேல் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஏன் எப்படி கொடுக்குறாரு, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் யாரு இங்கன்னா, வாக்கு தத்தம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? சோ வாக்குத்தத்தம்னா நமக்கு இந்த நியூ இயருக்கு ஒரு வசனம் வரும்ல, சோ நியூ இயருக்கு அந்த மாதிரியான விஷயத்த பத்தி சொல்றீங்களான்னா அப்படி இல்ல. வாக்கு தத்தம் பெற்ற அழைக்கப்பட்ட எல்லாரும் பிள்ளைகள்னா நம்மள சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரையுமே நம்ம எல்லாம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா வானத்து நட்சத்திரமா மாறுறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா? சோ நாம தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் சந்ததின்னு பார்த்தோம்ல. இங்க அதை தான் ரிலேட் பண்ணி எழுதுறாரு. இங்க இந்த 12 கோத்திரத்துடைய பேருக்கும் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கும், ஒவ்வொரு பேரும் ஒரு குணலட்சணத்தை குறிக்கும். இந்த பூமியில யார் அந்த 12 குணலட்சத்தோட இருக்காங்களோ அவங்கதான் 1,44,000 பேரா பரலோகம் போவாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கான்செப்டை இந்த இடத்துல வச்சிருக்காரு. அதான் சொல்றாரு இஸ்ரேல் எல்லாரும் வம்சத்தர் எல்லாரும் இஸ்ரேலர் அளவே. அதான் சொல்றாரு இல்லையா, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். நாமெல்லாம் இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நமக்கெல்லாம் வானத்து நட்சத்திரம் அந்த ஒரு ஓட்டத்துக்காக தான் நம்ம ஓடுறோம் அப்படின்னா எதன் அடிப்படையில? நாமெல்லாம் இஸ்ரேல் சந்ததின்றதுனாலயா? அதன் அடிப்படையில கிடையாது. இந்த குணலட்சணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா அவங்க எல்லாருமே பரலோகம் போவாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாங்க. இப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம், 2 முரண்பாடுகள் இருந்தது. ஒரு வசனம் என்ன சொல்லுது, இஸ்ரேல் சந்ததியில உள்ளவங்க மட்டும்தான் 1,44,000 பேரா பரலோகம் போக முடியும்னு சொல்லுது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது, நிறைய வசனங்கள் என்ன சொல்லுது, அப்படி கிடையாது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்ல, எல்லாரும் போலாம் அப்படிங்கிற சில விஷயம் சொல்லுது. அப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது இந்த 12 இஸ்ரேல் கோத்திரங்களை குறித்ததா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்ல, பேரு மாறி இருக்கு. அப்போ என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 12 இஸ்ரேல் கோத்திரங்களை பத்தி இங்க பேசல, 12 பேர்களுக்கும் உள்ள அர்த்தத்தில் உள்ள மறைபொருளை பத்தி இங்க பேசிட்டு இருக்கு இந்த வேதாகம். அப்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஷார்ட்டா அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும் பாடம். சோ இந்த 12 பேர்கள் இருக்கு இல்லையா, நாம நினைச்சிட்டு இருந்தோம் அது இஸ்ரேலுடைய கோத்திரம்னு, ஆனா அது இல்லைன்னு பார்த்தோம். அந்த 12 பேர்களுடைய அர்த்தங்கள் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ எப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அது மாதிரி இந்த 12 பேர்களுடைய அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்துல தேவன் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம முடிக்கலாம். முதலாவது பேர் என்ன அப்படின்னா ரூபன். சோ ரூபன் ஆதியாகமம் 29 வாசிக்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் அப்படின்னு சொல்லி கூட வசனம் இருக்கு. அப்போ அந்த ரூபன் அப்படிங்கிற பேரு, ரூபனுடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
பார்த்தருளினார். அப்படின்னா ஒருத்தவங்க கிறிஸ்துவின் சபையா இருக்கணும்னா என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க ஒரு பாடமே. ரூபன் அப்படிங்கிற பேர்ல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி 12 பேருக்கும் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க கிறிஸ்துவின் சபையா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்பதான் பார்த்தோம். ஒரு டவுட் நமக்கு வருதா இந்த பைபிள் படிக்கும் பொழுது, வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அப்படின்னா, வந்த உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ரூபன், அதனுடைய பேர் பார்த்தல். அப்ப அதுல நமக்கு என்ன பாடம்? இந்த ஒட்டுமொத்த இந்த ஒரு ஆராய்ச்சியில கூட என்னைக்காவது நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். என்ன பார்க்கணும் அப்படிங்கறது கூட யோவான் 5:39 சொல்லுது இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சோ பைபிள் சொல்றபடி காரியம் இப்படி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், இந்த கிளாஸ்ல எடுக்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நீங்க போலாமா அப்படின்னா, நாங்க அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம் என்னைக்குமே. கேள்வி கேட்கணும் என்னைக்குமே. உங்களுடைய கிளாரிட்டிஸை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஒருவேளை நான் நல்ல ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு பலபலன்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். உங்களால கேட்க முடியுமா என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ அப்படின்னா சில தயக்கம் வரும். ஒரு தப்பா நினைச்சுப்பாங்களோ கேட்டா, ஒருவேளை கோச் பாரோ இவரு அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்களுடைய கேள்விகளை நீங்க எப்ப வேணா எங்ககிட்ட நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பின் மூலமாக நீங்க டெக்ஸ்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். அதனுடைய பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த பாடங்கள் எல்லாம் ஃபுல்லா இந்த அடிப்படை வேதாம வகுப்புகள் முடியும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில்கள் வந்து தரப்படும். அப்படி இருக்கும் பொழுது கூட இங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடக்கூடாது. நாம இப்படி நம்பணும் அப்படின்னா நம்மளால பரலோகம் போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்படி ஒரு குரூப் இருந்தாங்க, நீங்க அந்த குரூப் மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. யார் அந்த குரூப்னு தெரியுங்களா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். பெரோயா பட்டணத்தாரை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு. பவுலே போய் சொல்லி கொடுத்தா கூட பவுல் சொல்றது கரெக்டா இருக்கா, பவுலே சொல்லிட்டாருன்னா கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு அவங்க போல. இன்னைக்கு நம்ம மத்தியில பவுல் வந்து எடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ சொன்னாங்க பவுல் ஸ்பீச் கொடுக்குறாருன்னா அப்படியே சரண்டர் ஆயிடுவோம் இல்லையா? ஆனா அந்த பட்டணத்தார் என்ன பண்ணிருக்காங்க, பவுல் சொல்றது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. காரியம் என்ன விதமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நற்குணசாலிகளா இருந்தார்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப அவர் சொன்னது சரியான்னு ஆராய்ந்து பார்க்கணும். எங்கேயாவது போய் நீங்க எந்த இடத்துலயாவது தேவ செய்தியை கேக்குறீங்கன்னா கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா நீங்க கேட்டு முடித்த பிற்பாடு அந்த கேட்ட விஷயங்கள் கரெக்டா அப்படிங்கறத என்னைக்காவது செக் பண்ணிருக்கீங்களா? நாமளும் பெரோயா பட்டணத்தார் மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அதுதான் ரூபன். என்ன ரூபன்னா? பார்த்தல். என்ன பார்க்கணும்? கரெக்டா இருக்கான்றத வேதாகமத்தோட ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பிரதர் ரூபனுடைய கேரக்டர் பார்த்தல்னா இப்படி நம்ம பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், இதுதான் நமக்கு பாடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பிரதர் முதல் பாயிண்ட்லயே கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கேன் நாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தப்பில்லை. இங்க எல்லாருமே அப்படி இருந்து டெவலப் ஆனவங்க தான். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிசர்ச் பண்ணி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நம்ம வந்து புறக்கணிக்கவே கூடாது. வசனம் ஒண்ணு சொல்லிருச்சா, அதுதான் கரெக்டான பதிலா, அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு பார்த்துட்டோமா, பார்த்த பிற்பாடு அந்த வசனத்துக்கு அப்படியே 100% என்ன பண்ணியாகணும் அப்படின்னா நம்ம கீழ்ப்படைஞ்சாகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 2வது கேரக்டர் யாரு அப்படின்னா சிமியோன். சோ வசனம் இருக்கும் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 29:33. சிமியோன்ற பேர். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். சோ என்ன இங்க ஒரு விஷயம் அப்படின்னா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அப்ப சிமியோன்ற வார்த்தைக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேட்டருளிங்கிற வார்த்தை இருக்கு. சோ சிமியோன்னா என்னன்னா கேட்டல். ரூபன்னா என்ன? பார்த்தல். என்ன பார்க்கணுங்கிறத நம்ம இப்பதான் பார்த்தோம். சிமியோன்னா கேட்டல். அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் நாம ஒருவேளை இந்த 1,44,000 பேர்ல ஒருவரா மாறணும்னா நாம சில விஷயங்களை கேட்கணும். என்ன கேட்கணும்? என்ன கேட்கலாம்? இன்னைக்கு இந்த காது என்ன கேட்குது? சில நேரம் பரிசுத்தமான விஷயங்களை கேட்கும், சில நேரம் என்ன பண்ணும், சில குப்பை விஷயங்களை கூட என்ன பண்ணும், போட்டுக்கும் எடுத்து இல்லையா? அப்ப நாம சபையா போகணும், நாம இந்த 1,44,000 பேர்ல நாமளும் ஒருவரா போகணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா வசனம் டைரக்டா இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 19:9.
கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கிறிஸ்துவின் சபைனா வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தை அப்படியே கேட்கணும். இயேசு கிறிஸ்து பேசுறப்பயே இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் கேட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கேட்கல. சத்தியத்தின் மீது தீராத ஆர்வம் கொண்டவர்கள் இன்னைக்கு இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கீங்க இல்லையா, 36 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க. உங்களை போல இந்த ஒட்டுமொத்த உலகமும் சிற்றின்பங்கள்லயும் எத்தனையோ கவலைகள்லயும் மயக்கங்கள்லயும் சிக்கிட்டு இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும்னு ரொம்ப மனோவாஞ்சியா இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்கல்ல, இப்பேற்பட்ட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலி இப்போ சத்தியத்தின் மீது தீராத ஆர்வம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாரும் எப்படி ஆகலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னா சபையாகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு வசனம். அப்போ பார்க்கணும், சத்திய வசனங்களை பார்க்கணும், வேதாகமத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும், கேட்கணும். உண்மையான சத்தியான வசனங்களை மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம், பார்க்கிறோம், ஆராய்ச்சி பண்றோம், இது வசனத்தோட ஒப்பிடலைன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னா இன்னும் அங்கேயே ஸ்டாப். ஏன்னா வசனத்துக்கு அது ஒத்து போகல. அடுத்தது சத்தியத்தின் மீது தீராத ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உண்மையான சத்தியத்தை தொடர்ந்து தொடர்ந்து கேட்பாங்க இல்லையா? சோ அப்படி நம்ம கேட்டா நாமளும் சபையாக முடியும்னு சொல்லி கூட பாக்குறோம். அடுத்த கேரக்டர் லேவி. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். இந்த வசனம்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அகைன் இப்படிதான் வசனம் வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இது டெம்ப்ளேட், இது மாறவே மாறாது. இப்படி என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இப்ப லேவிங்கிற பேருக்கு சேர்ந்திருப்பாள் அப்படின்னா சேருதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அர்த்தம். சோ இப்ப அடுத்தடுத்த வசனம் நான் போடும் போது உங்க மைண்ட் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தல், கேட்டல், சேருதல், இதே மாதிரி நீங்க மைண்ட்ல சொல்லிட்டே வாங்க என்ன இருக்கும் அடுத்தடுத்த வசனம் நான் போடும் பொழுது. சோ எங்க சேரணும்? சபையா போறணும்னா சேரணும் அப்படின்னு இந்த லேவிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லி தருது. அப்ப சபையா போறணும்னா எங்க போய் சேரலாம்? பிரதர் எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய சர்ச் இருக்கு பிரதர், அங்க போய் நான் சந்தா கட்டி ஒரு 1 இயருக்கு நான் உறுப்பினரா சேர்ந்துடலாம் அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அநேக சபைகள் இருக்கு. ஆனா நாம எங்க சேரணும் அப்படின்னா இங்க கல்லுல மண்ணுல கட்டின சபையில உறுப்பினராகிட்டு சேர்ந்துட்டு அதுல ஒரு பெருமையில அதுல ஒண்ணுமே கிடையாது. நமக்கு பரலோகம் அப்படிங்கிற ஒரே ஒரு சபையில நம்ம சேரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரே நோக்கமா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்திருங்கள். ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். யோவான் பார்த்த காட்சி தான் இது. பரலோகத்தை அடையாளப்படுத்தி பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல. நடந்து முடிந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இது ஒரு காட்சி இல்லையா, விஷன் இல்லையா? சோ லேவினா சேருதல்னு சொல்லி கூட பார்த்தோம். ஒரு நாள் நாமும் கூட இது போல எல்லாரும் சபையா சேரணும், 1,44,000 பேரா அங்க சேரணும் அப்படின்னா இந்த பூமியில நாம எங்க சேர்றது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? சோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் கிறிஸ்துவின் சபையா மாற ட்ரை பண்றவங்க எல்லாரும் எங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் இந்த மேலான சிந்தையோட பரலோகம் அப்படிங்கிற சபைக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்களோ அந்த மாதிரியான மனுஷர்களோட சேர்ந்து ஓடுனா, அந்த மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து இருந்தால் அதுதான் இந்த லேவி நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை சேருதல். அப்ப நாம இப்படி சேர்ந்து இருக்கிறதுக்கு பேரு சபையா? பிரதர் நாம என்ன ஜூம் மீட்டிங்ல தானே இருக்கோம், நாமெல்லாம் ஒரே சபையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் இருக்கு. எங்கே 2-3 பேர் என்ன நிமித்தமாக கூடுறீங்களோ அங்கே நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கூடுகையில ஜூம் வாயிலாக கூடி இருக்கோம்னா இங்க நம்ம மத்தியில தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமா வாசம் பண்ணிட்டு இருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப நாமெல்லாம் யாரு அப்படின்னா நம்மளாம் சேர்ந்திருக்கோம். எதற்காக இந்த ஒரு கிளாஸ்ல கூட சேர்ந்திருக்கோம்னா நம்மளுடைய நோக்கம் மேலானதா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேர்ந்திருக்கோம். சோ பார்க்கணும், கேட்கணும், சேரணும். எல்லா வாரமும் இதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா ரிப்பீட்டடா செய்யணும் இந்த விஷயத்த. எப்போ வரைக்கும்? மரண பரியந்தம் வரைக்கும், நம்ம சபையாகிற வரைக்கும் அப்படின்னு கூட பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூதா. இதை நான் ஃபுல்லா வாசிக்க நான் சொல்லல, வசனம் பார்த்துக்கோங்க. இந்த வசனத்துல இந்த இது கரெக்டா இருக்காங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அப்ப யூதானா என்ன அர்த்தம் அப்படின்னா துதித்தல்,
இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் அப்படின்னு சொல்லி கூட வசனம் இருக்கும். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிட்டு அதுக்கப்புறம் இல்லை. அப்ப துதித்தல் அப்படின்னு சொல்லி கூட ஒரு அர்த்தம் கொடுக்குது. அப்போ சபையா மாறணும்னா டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா துதிக்கணும். துதித்தல்னா என்ன? தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறது இல்லையா? சில பேர் புத்தகங்கள்லாம் கையில வச்சிருப்பாங்க இல்லையா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? நன்றி பலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தேவனை துதிக்கிறதுனா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது தேவன் மகிமை அடைஞ்சிருவாரா? அப்ப எப்படி துதிக்கிறது அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவின் பிஹேவியரை பார்த்து மத்தவங்க நம்மளை பார்க்கும் பொழுது இன்ஸ்பயர் ஆகி நாம காட்டுற குண லட்சணத்துல தேவனை துதிக்கணும். அவங்க அப்படி இருக்கணும் இல்லையா? நம்மளை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மனுஷன், ஒரு கேரக்டர், இவர் போறக்கூடிய சபை எப்படி இருக்கும், இவர் போறக்கூடிய இடம் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும், என்ன மாதிரியான ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்மளை பார்க்கும் பொழுது இவர் வணங்கக்கூடிய தேவன் அப்ப எப்பேற்பட்ட தேவனா இருப்பார், இவருடைய ரட்சகர் எப்பேற்பட்ட ரட்சகர் அப்படிங்கறத என்ன பண்ணணும்? அவங்க உணரணும். ஆனா நம்மளை பார்த்தா அப்படி உணர்வாங்களா எல்லாருமே? இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், ஈவன் நம்ம பிள்ளைகள் மனைவிகள் கூட நம்மள வீட்டுல பார்க்கும்பொழுது அப்படி பார்ப்பாங்களா? கிறிஸ்து மாதிரி இருக்காருப்பா ஒரு ஓட்டத்துல அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்ம எப்படி பேசுவோம்? வீட்டுல கிறிஸ்து மாதிரி பேசுவோமா? சர்ச்சில் எப்படி பேசுவோம்? அது வேற மாதிரி பேசுவோம் நம்ம இல்லையா? ரொம்ப சாஃப்டா, ரொம்ப பிளசண்டா பேசுவோம். பட் வீட்டுல எப்படி பேசுவோம்? அப்ப நாம எப்படி தேவனை துதிக்கிறது? தேவனே உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன் அப்படின்னா தேவன் மகிமை அடைஞ்சிட்டு வரானா? நாம நாவினால் அல்ல, நாம நம்முடைய குண லட்சணத்தால் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா தேவனை துதிக்கணும். வாசிக்கலாம் மத்தேயு 5:16 கூட. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வசனம் அழகா இருக்கு. நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதாவை மற்றவர்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் வார்த்தையில சொல்றது இல்ல. துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு 1 யோவான் 3:18 வாசிக்கலாம். அதான் நம்ம பார்த்த வசனம் இல்ல, விட்டுறலாம், வாசிக்க வேண்டாம். சோ நாவினால் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும். சோ பைபிள் படிச்சா மகிமை அடைஞ்சிருவாரா தேவன் அப்படின்னா, படிச்ச விஷயத்த செயல்ல காட்டணும். என்னைக்குமே நம்ம செஞ்சா நம்மளுடைய கிரியையை பார்த்து மத்தவங்க இன்ஸ்பயர் ஆகும் பொழுது தேவனுக்கு அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு மகிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம் இல்லையா? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அநேக வசனங்கள் இருக்கு இல்லையா? வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோத்திரியுங்கள். ஊழியம் பண்றோம், பெரிய பெரிய பேனர் வைப்போம். சில நேரம் ஃபங்க்ஷன்ஸ்னா யாரை முன்னிலைப்படுத்துறோம்? ஒரு சின்ன விஷயத்துல கூட இல்லையா? பேனர்ல இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோ ஒரு ஓரமா இருக்கு, பார்த்திருக்கீங்களா? இப்பெல்லாம் அது கூட போடுறது இல்லை அநேக இடத்துல. யாரு அந்த ஒரு பிரசங்கம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேரு, அவங்களுடைய நாமம் பெருசா இருக்கும் பேனர்ல. நம்ம எதுக்கு இதை யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக நம்ம இங்க வரல. பட் சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் பெருகணும், நாம் சிறுகணும் இல்லையா? சோ இது வரைக்கும் 4 கேரக்டர் பாக்குறோம். பார்த்த எல்லாம் என்ன சொல்லுது? பார்க்கணும், சத்திய விஷயங்களை பார்க்கணும், கேட்கணும், கேட்டுட்டு சேரணும். இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவர்களோட சேரணும். சேர்ந்து என்ன பண்ணணும்? தேவன் தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு எல்லாரும் நம்மளை துதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கை ஓடணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். சோ அடுத்து கூட ஒரு கேரக்டர் இருக்கு, வாசிடலாம். செபுலோன், ஆதியாகமம் 30:20 வாசிக்கலாம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். இந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன இதுல நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, செபுலோன் அப்படின்னா வாசம் பண்ணுவார், வாசஸ்தலம் அப்படின்னு கூட நமக்கு அர்த்தம். சோ வாசம் பண்ணுவார், அவர் வாசஸ்தலம். ஒருத்தவங்க பைபிள நல்லா பாக்குறாங்க, கேட்கறாங்க, அப்படி படிக்கிறவங்களோட இருக்காங்க, சேர்ந்து துதிக்கிறாங்க தேவனை அப்படின்னா அவர்களோட தேவன் வாசம் பண்ணுவார் அப்படிங்கிறது. இதெல்லாம் அப்படியே ஒரு ஆர்டரா வரும் பாருங்க, மீனிங் வைஸ் நீங்க பார்க்கும்பொழுது. பார்க்கணும், கேட்கணும், அப்படி படிக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கணும், நம்ம தேவனை துதிக்கணும், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்து மத்தவங்க நம்ம வணங்கக்கூடிய தேவனை துதிக்கணும். சோ அவங்களோட, அப்படிப்பட்டவர்களோட தேவன் என்ன பண்ணுவாராம்? வாசம் பண்ணுவார் அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கலாம். எபேசியர் 2:19 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த 4 குணலட்சணமும் இருக்கா? ஒருவேளை இருக்கு பிரதர், நான் பாக்குறேன், கேட்கிறேன், சேர்றேன்,
நான் வந்து துதிக்கப்படுறேன், என் நிமித்தமாக தேவனுடைய நாமம் துதிக்கப்படுது, எல்லாம் இருக்கு பிரதர் அப்படின்னா, பவுல் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. செபுலோன்னா வாசஸ்தலம்னு பார்த்தோம் இல்லையா? யார் அந்த ஆலயம் அப்படின்னா, நாம தான் ஆலயமா இருக்கோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சிலை வழிபாடுகள் இன்னைக்கு எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல இல்லையா? விக்கிரகங்களை வணங்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ மண்டலத்துல இல்லையா? கோடிக்கணக்கு பேர். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இதை தேவன் விரும்புவாருன்னா எங்கேயும் விரும்ப மாட்டார். விக்கிரக ஆராதனைனா ஜஸ்ட் ஒரு சிலையை வணங்குறது மட்டும்தான் விக்கிரக ஆராதனை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கவங்க, நமக்கு சத்தியத்துல நமக்கு போதிக்கிறவங்க கூட நம்ம கண்ணுக்கு சில நேரம் கடவுளா தெரியுறாரு பிரதர்ன்னு சொல்லுவாங்கல்ல, பிரதர் எங்க சபைக்கு வாங்க, அவரை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கடவுள் மாதிரி பிரதர் அப்படின்னுவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை கூட நீங்க மனிதர்களை கூட கடவுளா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது கூட ஒரு வகையான விக்கிரக ஆராதனை தான். வேற என்ன விக்கிரக ஆராதனை நவீனமயமா நம்ம சொல்லலாம்னா இந்த போன் இல்லையா? சோ ஒருவேளை நான் இந்த அதிகமா இந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இந்த மொபைலோ கம்ப்யூட்டரோ இல்ல ஏதோ ஒரு பொருளுக்கு ரொம்ப அதிகமா நான் வந்து அடிக்ஷன் ஆகுறேன், அடிமை ஆகுறேன் அப்படின்னா அது கூட ஒரு வகையில எப்படிதான் விக்கிரக ஆராதனை தான். நாம கரெக்டா செஞ்சோம் எல்லா விஷயத்தையும்னா தேவன் நம்ம மத்தியில என்ன பண்ணுவாரு? வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளே அந்த ஆலயம்னா இந்த ஆலயத்தை எப்படி நம்ம வச்சுக்கணும் சுத்தமா அப்படிங்கறத கூட நீங்க மறுபடியும் ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது இசக்கார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அப்ப இதுலதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலா மாத்தி சொல்லிடுவோம். நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்து பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். நாங்க போய் எப்ப பாடம் எடுத்தாலுமே இந்த ஒரு பேர் வரும்போது என்ன சொல்லுவாங்க? தந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் தந்தார் இல்லையா அப்படின்னு. அப்படி கிடையாது, பலன். சோ தேவன் கொடுத்த பலன். இசக்கார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பலன் அப்படின்னு சொல்லி கூட அர்த்தம். ஆர்டர் கவனிக்கலாம். பார்த்தல், கேட்டல், சேருதல், துதித்தல், தேவன் வாசம் பண்றார். அவர் வாசம் பண்றவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம் இல்லையா? அறுவடை செய்யறப்போ முதற் பலன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க எல்லாருமே? அறுவடையில சோ தேவனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க அந்த முதற் பலன்கள். தேவனுக்கே உண்டான முதற் பலன் அந்த 1,44,000 பேர். இன்கேஸ் நாம் அந்த 1,44,000 பேர்ல ஒருத்தரா இருந்தா நாம தான் தேவனுடைய பார்வையில எப்படி இருப்போமா? முதற் பலன்களை போல இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் அப்படிங்கிறது சொல்றது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நாம எல்லாரும் முதற் பலன்கள் ஆகணும்ன்றதுக்காக சத்திய வசனத்தினால நம்மளை சுத்திகரிக்கிறார், பியூரிஃபை பண்றாரு. சோ ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த இணையதள வாயிலாக கேட்கிறோம் இல்லையா பாடம். இந்த பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது நம்முடைய பிஹேவியர்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாது, நல்லா யோசிச்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில அநேக நல்ல மாற்றங்களை இந்த சத்திய பாடங்கள் செவ்வாய் தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் கேட்கக்கூடிய பாடங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். நீங்க எங்ககிட்ட சொல்ல வேண்டாம் அத. ஆனா பர்சனலா நீங்க அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுதான் உண்மையான சத்தியம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியை செய்யறது வாழ்க்கை. ஒருவேளை ஆமாம் பிரதர் என்னால அதை உணர முடியுது அப்படின்னா குட், அருமை. தொடர்ந்து நீங்க கண்டினியூஸா கேளுங்க. அநேக பாடங்கள் உங்களுக்காக தேவன் கொடுக்கறதுக்கு சித்தம் வைத்திருக்கிறார். அப்போ கமிங் பேக் டு சப்ஜெக்ட் என்ன நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாமெல்லாம் அந்த முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினால நம்மளை பியூரிஃபை பண்றாருன்னு சொல்லி கூட பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் சண்டே கிளாஸ் வசனங்கள் இல்லையா? சண்டே கிளாஸ் போர்ஷன். ஆவின் கனினா என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை சொல்லும் எல்லாத்தையும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை இதெல்லாம் சொல்லும் ஃபுல்லா. அப்போ சிம்பிளா ஒரு கேள்வி உங்களை மத்திய கூட வைக்கிறேன். அன்புனா என்ன? நிறைய ஆவின் கனிகள் இருக்கு. அன்புனா என்ன அப்படின்னா, பிரதர் இப்ப யாரோ ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்களை தூக்கி விடுறாங்களா, அது ஒரு அன்பு. எனக்கு ஏதோ ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, யாரோ என்ன டோ பண்ணி லிஃப்ட் பண்றாங்களா, அது ஒரு அன்பு. என்ன ரொம்ப நேசிக்கிறாங்கல்ல, அது ஒரு அன்பு. இதெல்லாம் அன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடா இருக்கலாம். ஆனா வேதாகமம் சொல்லக்கூடிய அன்புனா என்ன? அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய வேதாகமத்திலேயே இருக்கு. யாருன்னா நம்முடைய ரட்சகர் தான். அதோட முழு உருவம், அதோடைய முழு டெஃபினிஷன். ஏன் அப்படின்னா, ஈடுபலி கொடுத்தாரு. ஈடுபலி நம்மளால கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா சேம் அவர் ஈடுபலி கொடுத்த மாதிரியான ஒரு லவ் நம்மளால மத்தவங்க கிட்ட காட்ட முடியுதா? யோசிச்சு பாருங்க. இல்ல. இல்லைங்களா? சோ மரித்த பின்னாடி நம்மட்ட ஏதாவது டிமாண்ட் வச்சாரா அவரு? இல்ல. சோ நாம என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? பதிலுக்கு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரான்னு எதிர்பார்ப்போம். சோ இந்த மாதிரியான குணலட்சணத்தை தேவ பிள்ளைகள் என்ன பண்ணியாகணும் அப்படின்னா என்னைக்காலுமே மாத்தி ஆகணும். ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? லவ்ங்கிறது வந்து நான் உனக்கு ஒண்ணு பண்ணேன், நீ எனக்கு ஒண்ணு பண்ணு. அது லவ் கிடையாது. அந்த லவ் இயேசு கிறிஸ்து பண்ணல. ஒரு உதவி செஞ்சுட்டு எந்த பலனும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் செய்யறாரு இல்லையா? அகாப்பே லவ்னு சொல்லுவாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பு. சோ இந்த அன்பை நாம தரக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும், அன்புக்குரிய சகோதரிகளே. சோ அடுத்த ஒரு பேர் கூட போகலாம். காத் அப்படிங்கிற ஒரு பேரு. சோ காத்துனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். காத்துனா என்ன அப்படின்னா ஏராளம். ஒருவேளை பலன் தரணும், தேவன் நம்மளோட வாசம் பண்றாரு அப்படின்னா நம்ம அதிகமா பலன் தரணும். ஆனா எவ்வளவு தரலாம்? நாம் பலன் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு தரலாம் அதிகமா? அதான் பார்த்தோம் ஆவின் கனிகளை நம்ம அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஏராளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதிலே சொல்லிட்டேன் டைரக்டா. பலன் தரணும் நாம எவ்வளவு பேர் நம்ம பலன் தரலாம் அப்படின்னு கேட்டா ஏராளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப அன்பு காட்டணும்னா கூட எவ்வளவு காட்டலாம்? இந்த லவ் காட்டுறதுக்கு கூட எக்ஸ்ட்ரீம் லவ் காட்டணும். அப்பதான் தேவன் நம்ம கிட்ட பிரியப்படுவார் இல்லையா? 1,44,000 பேர் அப்படிங்கிற எண்ணிக்கை 2000 வருஷம் ஆகியும் இன்னும் பூர்த்தி ஆகல. யோசிச்சு பாருங்க. அதுதானே உங்களால ஜீரணிக்க முடியல. 1,44,000 பேருங்கிறது ஒரு கம்மியான கவுண்ட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் 800 கோடிக்கு மேல போயாச்சு. வேர்ல்டு பாப்புலேஷன் அப்படி ஏறிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த 1,44,000 பேருங்கிற ஒரு சின்ன வேல்யூ, இந்த கோடியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன வேல்யூ. ஆனா இன்னுமே சபையுடைய வாய்ப்பு நிறைவடையல. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தை கேட்டுட்டு இருக்கோம். நாமளும் அந்த 1,44,000 பேர்ல ஒருவரா மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னு. இப்ப இத்தனை நாள் ஆகியுமே ஏன் இந்த இந்த கவுண்ட் வந்து பூர்த்தி ஆகல அப்படின்னா, இந்த சுவாபத்தை இன்னும் அநேகர் என்ன பண்ணல, ஃபுல்லா காட்டல. நமக்கு தெரியாது எத்தனை பேர் காட்டி முடிச்சிருப்பாங்கன்னு இல்லைங்களா? அப்ப நமக்கும் அதுல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது, பங்கு இருக்குங்கும் போது, நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எந்த சிந்தையும் சிதற விடாம எப்படியாவது இதுல ஒருத்தரா நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நிச்சயமாக ஓடி ஆகணும். சோ அது நிறைவடையல இல்லைங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? அதுல நாமளும் ஒருத்தவரா மாறுறதுக்கு நான் கனி தரணும், ஏராளமா தரணும். அதான் சொல்றார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் அப்படின்னு. ஒரு அப்போஸ்தலர் கூட பைபிள்ல இருக்காரு இல்லைங்களா? அவர் அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் கொடுக்க ரெடியா இருந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருந்தார் இல்லைங்களா? பெரிய கான்செப்ட் பேசுவார். மிகுந்த மிகுந்த அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு இல்லையா? ஜீவனோ சாவோ என் சரீரத்துல கிறிஸ்து என்ன பண்ணி ஆகணும்? மகிமைப்படணும். இதுதான் என்னோட நோக்கம். நம்மள எத்தனை பேருக்கு சாவை பார்த்து பயம் இருக்குங்க இல்லைங்களா? ஏன் பிரதர் நான் வந்து சந்தோஷமா சில வார்த்தைகள் கேட்கணுங்கும் போது சாவை பத்தி கேட்கறீங்க அப்படின்னா, அந்த சிந்தைக்காக கேட்கிறேன். நான் செத்தா கூட கிறிஸ்து மகிமைப்படணும் பிரதர் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இதுதான் மிகுந்த கனிகள் தரக்கூடிய ஒரு கேரக்டர். என்ன பிரதர் போக போக ஒவ்வொரு கேரக்டரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப டஃபா இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா அப்படின்னா, நம்மளால இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுங்கிறதுனாலதான் நம்மளை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க நம்ம கிட்ட இல்லையா? ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஒருவேளை இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், மிகுந்த கனிகள் கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு கிடைக்கக்கூடிய மகிமை ரொம்ப அதிகம். பரலோகத்துல 1,44,000 பேர்ல நாமளும் ஒருவரா மாறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லையா? அடுத்த வார்த்தை ஆசேர். ஆசேருங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, பாக்கியவதின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாக்கியவதி கரெக்டா பாக்கியவதிங்கிற வார்த்தை இல்ல. ஆக்சுவலி கரெக்டா கனெக்ட் பண்ணணும் இத. சோ ஆசீர்வாதம், ஆசேருங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதம் கூட ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? பலன் தரணும், ஏராளமா தரணும். அப்படி தரவங்களை தேவன் இந்த பூமியில அவங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இல்லையா? அளவில்லாமல் கொடுப்பார். உங்களுடைய மைண்ட் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை நாள் கிளாஸ் எடுத்திருக்கீங்க, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் தேவன் ஆசீர்வாதம் கொடுப்பாரு உங்களுக்கு அதிகமா அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்களே அப்படின்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இந்த பாடத்துல வந்து உங்களுக்கு தேவன் வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், பங்களா கொடுப்பார், அந்த மாதிரியான ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் இங்க இருக்காது.
எப்படி இருந்தா என்ன கொடுப்பாரு அப்படிங்கறத இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பலன் தரணும், ஏராளமா தரணும். அப்படி ஏராளமா பலன் கொடுத்தோம்னா தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை கூட கொடுப்பார் இல்லையா? வாசிக்கலாம் கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரோ அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம ஓடணும் இல்லையா? பரலோகத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்காக ஓடணும். இங்க உள்ள சொந்த வீடு, வேலை, காரு, பைக்குக்காக என்ன பண்ணக்கூடாது என்னைக்குமே. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா மைண்ட்ல வச்சுட்டு என்னைக்குமே அதுக்காக நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லையா? அது தேவன் கொடுப்பாரு, சைட் பை சைட் கொடுக்குறாருன்னா ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? சோ அல்டிமேட்டான ஒரு சந்தோஷத்தை பத்தி பவுல் எழுதுறாரு இல்லையா? பவுலுடைய வாழ்க்கை ஹாப்பியா இருந்ததா அப்படின்னா இல்ல. நமக்குலாம் இன்னைக்கு நாளைக்கு பாருங்க, நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தின்னு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னா மனசு என்ன சொல்லுது? நாளைக்கு லீவுனாலே மனசு ரொம்ப குஷியாயிடும் இல்லையா? ஒரு நல்ல ஒரு ஹெல்த், ஒரு நல்ல ஒரு வேலை செய்யாமையே ஒரு சேலரி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சா எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஹாப்பினஸா அப்படின்னா பவுல் சத்தியம் பத்தி பேசி செமையா அடி வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி ஜெயில இருந்துட்டு இந்த வார்த்தைகள் எழுதுறாரு பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்றும் மறுபடியும் சொல்லுகிறேன். இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் நடிக்க முடியுமா? இந்த மாதிரி நம்ம ஜெயில இருந்துட்டு நம்மளால இந்த மாதிரி பேச முடியுமா? அப்ப பவுல் ஏன் சந்தோஷமா இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்றேன்னு எழுதுறாருன்னா, அப்பேற்பட்ட ஒரு கான்பிடென்ட்ல இருக்காரு அவருடைய ஓட்டத்தை குறித்து இல்லையா? ஒரு டிவைன் பிளஸிங், உண்மையான சத்தியத்தை கையில வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொல்லக்கூடிய வார்த்தையில ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிங்க. உண்மையான சத்தியத்தை மட்டும் கையில வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தேதி கையில 10 பைசா இல்லைன்னா கூட மனசுல அவ்வளவு நிம்மதி இருக்கும் இல்லையா? பணம் வேணும் தான் வாழ்றதுக்கு, இல்லைன்னு சொல்லல. சம்பாதிக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உண்மையான சத்தியம் கையில இருக்கு, நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கோன்ற சிந்தனை கரெக்டா இருக்கு பவுல் மாதிரி அப்படின்னா நாமளும் சொல்ல முடியும். என்ன துக்கம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்ற அந்த ஒரு வார்த்தைய நாமளும் என்ன பண்ணலாம் நினைச்சா பவுல் மாதிரி சொல்லலாம். ஒருவேளை கிறிஸ்துவின் சபையா மாறப்போற நமக்கு இந்த ஒரு வசனங்கள், இந்த ஒரு வார்த்தைகள் ஆசீர்வாதமா இல்லைங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு பணம் காசு வேணுமா, நிம்மதியான வாழ்க்கை வேணுமாங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரியே. தேவனுக்காக ஃபுல்லா சரண்டர் பண்றோம் எல்லாத்தையும்னா தேவன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? நமக்கு கொடுப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில அடிஷனலா கொடுப்பார். கிரேஸா கொடுக்குறாருன்னா என்ன பண்ணிக்கலாம்? நிச்சயமா அதை நம்ம வாங்கிக்கலாம். பட் டிவைன் நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா இந்த மேலான சிந்தையா தான் இருக்கணும். நப்தலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்கு. ஸோ நப்தலிங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு பேரு அப்படின்னா, போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். போராட்டம் இல்லையா? இப்பதான் ஆசீர்வாதம் தராருன்னு சொல்லி நல்ல வார்த்தையே சொன்னீங்க. உங்களை பத்தி பாராட்டுறதுக்குள்ளேயே அடுத்த வார்த்தை போராட்டம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அதுதான் உண்மை. தேவன் ஆசீர்வாதம் தருவாரு தான், இல்லைன்னு சொல்லல. உபத்திரமே வராதா உங்களுக்கு அப்படின்னா உபத்திரம் வரும். அதோட சேர்ந்து தேவன் கிஃப்டா ஒரு போராட்டத்தை கொடுப்பாரு இந்த இடத்துல இல்லையா? இப்பதான் பிளஸிங்னு சொன்னீங்க, அப்பவே நினைச்சேன் உங்களை நான் நம்பவே கூடாது. ஏன்னா எப்பயும் சொல்லாம இன்னைக்கு பிளஸிங் ஆசீர்வாதம் எல்லாம் எடுக்கிறீங்களே பாடம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். சோ என்ன போராட்டம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் நாம கிறிஸ்துவின் சபையா மாறுவதற்கு, 1,44,000 பேரா மாறுவதற்காக நமக்கு போராட்டமான இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும். இதெல்லாம் யாருக்கு கிரியேட் பண்றது? யாரு கிரியேட் பண்றா அப்படின்னா, சில கன்னிகள் நாமளே வர வச்சுக்கிறது உண்டு. அநேக போராட்டங்கள் நமக்கு இன்னைக்கு யாருனால அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு சாத்தானுடைய அந்த ஒரு வஞ்சகத்தால அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். வாசிக்கலாம் எபேசியர் 6 11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சாத்தானை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா கண்ணுக்கு தெரியற எதி அப்படின்னா நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். இந்த விழுந்து போன தேவ தூதர்கள்லாம் யாருக்கே தெரியாது அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது. சோ கிறிஸ்து மாதிரி நம்ம மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஈவில் ஸ்பிரிட் என்ன பண்ணும்? எப்பனாலுமே என்ன வேணா பண்ணும். அப்படிங்கிற பொழுது கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சத்தியத்துல இருந்தாலே எல்லாத்தையும் மேற்கோள் காட்ட முடியும். அதை கூட அழகா சொல்லுவார் 2 தீமோத்தேயுல, நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு. ஒருவேளை நாம கிறிஸ்துவுக்கு
நல்ல போர்ச்சேவகன்னா நம்ம ஒரு ஆர்மில ஆள்னா யாரோட ஆர்மி? தேவனோட ஆர்மின்னு வச்சுப்போம் இல்லையா? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நீங்க ஆர்மில இருக்கக்கூடிய ஆளுங்கள பார்த்திருக்கீங்களா? காலையில 4 மணின்னா 4 மணி தான். 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா 4 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். இந்த மிலிட்டரியில இருக்கவங்கலாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? சில ரூல்ஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு. சில டிசிப்ளின்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ நாமளும் சபையா மாறணும்னா சில டிசிப்ளின் காட்டணும். சில குணலட்சணங்கள் காட்டியே ஆகணும் வாழ்க்கையில. அப்போ சில போராட்டங்கள் வரும் இல்லையா? அப்படி கண்டிப்பா சில போராட்டங்கள் வரும். ஆனா தேவன் கைவிட்டுருவாரா நம்மள? யோசிச்சு பாருங்க. பார்த்தல், கேட்டல், சேருதல், துதித்தல், வாசஸ்தலம், பலன் குடுக்கணும், ஏராளமா குடுக்கணும், ஆசீர்வாதம் குடுப்பாரு. குடுக்கும்பொழுது ரொம்ப அப்படியே அப்படியே இருக்குமானா, சில போராட்டங்களும் வரும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்த பேர் பென்யமீன் இல்லையா? பென்யமீன்ற வார்த்தைக்கு சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட்ன்னு சொல்லுவாங்க. வலது கரத்தின் புத்திரர்ன்னு. பட் நாம பென்யமீன் பார்க்க போறதுல நம்ம பெனோனி தான் பார்க்கிறோம் இல்லையா? மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் பொழுது அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டால் அவன் தகப்பனும் அவனுக்கு பென்யமீன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அப்போ பென்யமீன்னா என்ன அப்படின்னா துன்பம். பெனோனினா என்னன்னா துன்பம். அப்போ சபையா மாறணும்னா சில போராட்டம் உண்டு, சில துன்பம் உண்டு. இப்ப கூட உங்களுக்கு டவுட் வரலாம். போராட்டத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு. போராட்டம் அப்படிங்கிறது வெளியரங்கமா வெளிப்படையா நமக்கு வரக்கூடிய சில விஷயங்கள். துன்பம் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே வரக்கூடிய விஷயம் இல்லையா? போராட்டம்ங்கிறது வெளியரங்கமான ஒரு விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. துன்பம்ங்கிறது நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம். 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ம். அப்போ யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள் இருக்கு. அத நினைக்கும் பொழுதே துன்பம் வந்த மாரி இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப நேரம் பாடம் எடுத்தா எப்படி இருக்கும் நமக்கு? சில நேரம். இப்ப நீங்க போயிட்டு இருக்க கிளாஸ் மாரின்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். பட் பொதுவா கேட்கிறேன். சில விஷயங்கள் நம்மளால என்ன பண்ண முடியாது. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிராக்டிஸ் பண்றதுக்கு, ஃபாலோ பண்றதுக்கு வாழ்க்கையில. அத சகிச்சு வெற்றி பெற்றாதான் எப்படி ஆக முடியும் அப்படின்னா, நம்ம சபையா மாற முடியும் இல்லையா? சோ சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எடுத்தோனே. 1000 பிரச்சனை வரும். ஓடிரலாமா உடனே பின்னாடி? ஒண்ணும் இல்ல. இந்த கிளாஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணணும். எத்தனை பேரால ஜாயின் பண்ண முடியும் டைமுக்கு? நெறைய தடைகள் வரும். டைமுக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வசனத்துல பார்க்கிறோம். இல்லையா? 1 பேதுரு 4, 12, 13 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்து இயேசுவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு பங்காளிகள் இல்லையா? பிரச்சனை வரும்பொழுது ஓடி ஒளியக்கூடாது. நெறைய ட்ரபிள்ஸ் வரும். அதுல பேனிக் ஆகி ஒரு யூசுமே கிடையாது. பிளெஸிங்ஸ் அதிகம். ஒருவேளை நாம இந்த சத்தியத்துக்காக உண்மையா ஒபே பண்ணோம்னா. சோ எனக்கு மட்டும் தான் பிரதர் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த டயலாக்கே சொல்லாத ஆளே கிடையாது. அடுத்தவங்க ஒருத்தவங்க ஆரம்பிப்பாங்க நமக்கு பின்னாடி இருந்து. எனக்கு தெரியுமா எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. என் வாழ்க்கையில ஒரு நாள் நீ இருந்து பாரு அப்படின்னுவாங்க. அப்ப பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா தேவன் கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. So அந்த குணலட்சத்தை நம்ம வளர்த்துக்காம நம்மளால பரலோகம் போகவே முடியாது. ஸோ அதை நம்ம இன்னும் அதிகமா டெவலப் பண்ணணும். அடுத்த வார்த்தை யோசேப்பு. ஸோ யோசேப்புக்கு என்ன ஒரு பதில் அப்படின்னு சொல்லி கூட பாத்தீங்கன்னா, தருவார், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிட்டாள். கூட்டி சேர்த்தல் சொல்லி பார்க்கிறோம். ஏன் கூட்டி சேர்த்தல் அப்படின்னா, பெனோனியோட நிப்பாட்டல. பெனோனியோட ஒரு பையனை தேவன் கூட்டி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுனால அதுதான் யோசிப்பு இல்லையா? சோ பலன் கொடுத்து போராடி துன்பம் சகித்தால் இருக்கணும். அப்படி அவர்கள் இப்படி இருக்கிறவங்கள அவங்க மூலமா தேவன் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கார் இல்லையா? நிறைய பேருக்கு உலகத்துல இந்த சத்தியம் இன்னைக்கு தேதிக்கு கிடையாது. சோ அப்ப கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுடைய நிலைமை என்ன? நரகத்துக்கு போயிடுவாங்களா? அதெல்லாம் கட்டுக்கதை நம்ம அழகா பாடத்துல பார்த்தோம் இல்லையா? அப்ப அவர்களையும் கடவுளோட திட்டத்துல ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கக்கூடிய அந்த ஒர்க்கை யார் செய்வா அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் சபை செய்வாங்க. கூட்டி சேர்த்தல் அப்படிங்கிற ரோல் யாரோட ரோல் அப்படின்னா, இந்த 1,44,000 பேரோடது. எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு வேலையை கொடுக்குறாரு பாருங்க. ஒப்புரவாகுதல்னு சொல்லுவோம் இல்லையா? அட்டோன்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த ரோலை யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா, கிறிஸ்துவின் சபை கிட்ட கொடுக்குறாருன்னு சொல்லி கூட பாக்குறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். யோசிப்பனா கூட்டி சேர்த்தல்னு சொல்லி கூட பாக்குறோம். வாசிக்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்.
உம் அப்ப கரெக்டான டைம்ல அந்த காலத்துல பரலோகத்துல இருக்கக்கூடியவங்களையும் பூலோகத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டி சேர்க்க போறாரு. நாளைக்கு ராஜ்யத்துல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத யோசிச்சீங்கன்னா, இந்த கூட்டி சேர்த்தல்ங்கிற வேலையை நம்ம தான் செய்ய போறோம். இதுதான் இந்த லாஸ்ட் வசனம் சொல்லுது. ஒரு மத்தியஸ்தருக்கு உண்டான ஒரு வேலை, கிறிஸ்து பண்ண மாதிரியான ஒரு வேலை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மகிமையான வேலையை நமக்கு கொடுக்குறாரு. நம்ம இந்த சபையில ஒருத்தரா மாறிட்டோம்னா, 1,44,000 பேர் ஒருத்தர மாறிட்டோம்னா. அடுத்த லாஸ்ட் கேரக்டர் மனாசே. சோ மனாசே அப்படிங்கும் பொழுது என்ன ஒரு வார்த்தை வருது? ம் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். சோ மனாசேனா மறத்தல் இல்லையா? அடிக்கடி அந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது எல்லாம் ரொம்ப கேஷுவலா சொல்றது உண்டு. மறத்தல்னா என்ன அப்படின்னா, இந்த 12 கேரக்டருடைய பேருடைய மீனிங்கையும் மறக்கிறதுக்கு பேர் தான் மறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது அப்படி கிடையாது. என்ன மீன் பண்ண வரோம் அப்படின்னா, சபையா மாறணும்னா ஏதோ ஒரு விஷயத்த மறக்கணும். எதை மறக்கலாம்? உண்மையான சத்தியத்தை மறந்துடலாமா? இது என்னைக்கும் மறக்கக்கூடாது இந்த ஒரு விஷயத்த. அப்ப எதை மறக்கணும் அப்படின்னா, பழைய விஷயத்த மறக்கணும். ஈசாக்கினுடைய திருமணத்துல கூட என்ன சொல்லி தேவன் பிளஸ் பண்ணாரு பார்த்திருக்கீங்களா? அப்ப அவங்க ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க, ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டுமே இந்த பொண்ணு அப்படின்னு. சோ அந்த பாடம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இன்னும் டீப்பா கூட புரியும் போக போக. சோ ரெபேக்கால் வந்து மணவாட்டி வகுப்பாருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருப்பாங்க இல்லையா? கிறிஸ்துவின் மணவாட்டி வகுப்பாராக நடக்கக்கூடிய அந்த ஒரு கல்யாணத்தை வந்து அது அடையாளப்படுத்தும். அப்போ சில விஷயங்கள் மறக்கணும். தன் தன் சொந்த வீடே மறந்து வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லையா? அதான் நம்ம எதை மறக்கணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த வசனம் ரொம்ப அழகா பதில் சொல்லும். சங்கீதம் 45, 10 மற்றும் 11 வசனங்கள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். உம் எதை மறக்கணும்? இங்க குமாரத்தி யார் அப்படின்னா, நாம தான் குமாரத்தின்னு ஃபிட் பண்ணி பாருங்களேன். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நமக்கு எது தகப்பன் வீடு? ஆதாம் ஆதி தகப்பன் நமக்கு. ஆதாமனுடைய வீடு என்ன அப்படின்னா, அந்த ஆதாமனுடைய வீடாகிய இந்த உலகம். எதை மறக்கணும் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மறக்கணும். மூட நம்பிக்கைகளை மறக்கணும், பழக்க வழக்கங்களை மறக்கணும், சடங்கு சம்பிரதாயங்களை மறக்கணும். உண்மை கிறிஸ்தவனா நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெட் பாடி வந்து யோசிச்சு பாருங்களேன். என்ன என்ன பண்ணும்? அந்த டெட் பாடியை சுத்தி எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க படுத்து. சடனா எந்திரிச்சு ரியாக்ட் பண்ணுமா? இல்ல இல்ல நீங்க என்னை பத்தி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சு அந்த டெட் பாடி பேசுமா? பேசாது இல்ல. அது மாதிரிதான் நாமளும் உலகத்துக்கு மறித்தவர்களா இருக்கணும். நாம என்ன பண்ணக்கூடாது? என்னைக்குமே போயிட்டு தர்க்கத்துக்கு நின்றுட்டே இருக்கக்கூடாது இந்த உலகத்தோட. உலகத்தினுடைய ஆசை வார்த்தைகளுக்கும் உலகத்தினுடைய இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உண்மை கிறிஸ்தவனா நம்ம இன்னைக்கு வாழணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளும் அப்படி ஒரு டிஃபரன்ஸ் காட்டினாதான் அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல இல்லையா? எதன் அடிப்படையில் அந்த வசனம் சொல்றாருன்னா, நாம உலகத்துக்குரியவர்களா? நாம பரத்துக்குரியவர்கள். அப்ப அது போல ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அந்த 12 பேர்ல என்ன பார்த்தோம்? பார்த்தல், வேதத்தை பார்க்கணும், கேட்டல், சத்தியத்தை கேட்கிற ஆர்வம் இருக்கணும், சேருதல், இங்க வசனத்தை ஆராய்ச்சி பண்றவங்களோட சேரணும், லேவியர்களை போல துதித்தல், செயல்பாடுகள்ல துதிக்கணும். நம்முடைய செயல்பாடுகள் அவரை துதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அவர்கள் மத்தியில தேவன் நிச்சயம் வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணினா தேவன் அவரோட பலனை கொடுப்பாங்க. அவர்களும் அதிக பலன் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? அப்படிப்பட்டவர்கள் ஏராளமாக கொடுப்பாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சோ என்ன ஆசீர்வாதம் தருவாரு? நிறைய ஆசீர்வாதம் தருவாரு. சத்திய நன்மைகளை கொடுப்பாரு. அப்போ சில போராட்டங்களும் துன்பங்களையும் கூட சில விஷயங்கள் நமக்கு அனுமதிக்கப்படும். இதெல்லாத்தையும் வாங்கிட்டா நம்மளோட ரோல் என்ன அப்படின்னா, பூலோகத்தையும் பரலோகத்தையும் கூட்டி சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுப்பாரு. அண்ட் அதே நேரத்துல உலகத்துல யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை எல்லாத்தையும் மறக்கிறோம் அப்படிங்கும் பொழுது சபையா போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுப்பாரு. இந்த குணலட்சணம் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா, ஈஸியா 1,44,000 பேர் கிறிஸ்துவின் சபையா மனவாட்டியா நம்மளாலையும் போய் சேர முடியுங்கிறதான் இந்த ஒரு பாடம் குறிக்குது. அப்போ இது 12 இஸ்ரேல் கோத்திரத்தை குறித்த விஷயம் இல்ல. இது எதை குறித்தது அப்படின்னா, இது ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்துல ஒரு குணலட்சணங்கள் இருக்கு. அந்த குணலட்சணத்தை நம்ம ஒருவேளை வளர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சபையா போகணும். இதுல ஒரே ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம சபையாக முடியும். உதாரணத்துக்கு உலகத்தையே மறக்க முடியல நம்மளால. இந்த உலக நண்பர்களையும் ஆசாபாசைகளையும்
அதே நேரத்துல எல்லா சிற்றின்பங்களையும் விட்டுட்டு வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னா பரலோகம் போக முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. சோ என்ன வேணா நம்ம நல்லா நல்லா கிளியரா பிளான் பண்ணிக்கலாம். சில சுவாபங்களை நம்ம என்ன பண்ணிடணும்னா விட்டணும். பாடம் கேட்க கேட்க சத்தியம் கேட்க கேட்க அது நமக்குள்ள கிரியை செய்யும். அதுக்கு நம்ம அனுமதிக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, வெறும் நாவினால இல்ல, கிரியையில காட்டணும் இல்லையா. அதை என்னைக்கு நம்ம காட்டுறோமோ நம்ம சபையா மாற தேவன் தாமே நம்மளை வந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. சோ கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து இன்னும் அதிக அதிகமான சத்திய நன்மைகளை தந்து வரக்கூடிய நாட்களை வழிநடத்தும்படியாக அவருடைய பொன்னான பாதங்களிலே இந்த ஒரு ஜெபத்திலே நம்ம கூட எடுக்கலாம். ஆமென்.